இன்றைக்கி வந்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்காக தண்ணி கானுக்கிட்ட போய் பஜ்ஜி போட போகிறோம். எல்லோரும் இப்போ தான் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்குள்ளே போகிற வழி. பஜ்ஜி போடுறதுக்காக தீ பற்ற வைக்கிறாங்க. தீ பிடிச்சிருமா? மாவு கலக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சிக்கிருவோம். இப்போது காய் பஜ்ஜி போடுறதுக்காக இப்போ மாவு நம்ம கலக்க போகிறோம். என்னென்னது மம்மி? கடலை மாவு போடுறேன். கடலை மாவா? அடுத்து சோடாப்பு, காயப்பொடி, பச்சைப்பொடி, வத்தல் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு என்ன பண்ண மிக்ஸ் பண்ணணுமா? நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டு பச்சி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிடுவோம். அரிசி மாவு போட்டால் நல்ல மொறுமொறுன்னு இருக்குமோ? நல்லா கலக்கிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு காய் பஜ்ஜிக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா கலராக இருக்கும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். வடை சட்டியை எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் இப்போ நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைக்காய் வெட்டி வச்சுக்கிடுவோம். என்ன மம்மி பண்ண போகிற? வாழைக்காய் வெட்டிப்பேன். இப்போ வாழைக்காய் வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வந்து நல்லா வெட்டிக்கிறோம். நல்லா நைஸாக வெட்டிக்கிறோம். நைஸாக வெட்டி போடுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். என்ன மம்மி எல்லாம் வெட்டி வச்சாச்சா? வெட்டியாச்சுப்பா. நல்லா மெல்லிசாக வெட்டியிருக்கேன்னு. சூப்பராக வெட்டிச்சு. சரி சரி. இப்போ வந்து வாழைக்காயை வந்து நல்லா மாவில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நல்ல பஜ்ஜி இப்போ வேகட்டும். இப்போ வந்து பஜ்ஜியை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சா மம்மி? இப்போ எடுத்துருவோமா? நல்லா வெந்திருக்குன்னா பஜ்ஜி போட்டாச்சு. இனி எல்லாரும் நல்லா சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்போம். என்னங்காச்சி எப்படி இருக்கு? சரி 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 ஆச்சு. பிள்ளைங்களா எப்படி இருக்கு? சரி சரி.